ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது வந்து இஃப்எல்ஸ், அதாவது இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ எப்படின்னா வச்சிங்கன்னா, அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ அது எக்ஸிக்யூட் ஆகிடும், அதாவது வந்து வெளியே வந்துடும். இல்லைனா அது கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதுதான் இஃப்எல்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 5 y ஈக்குவல் டு 5 ரெண்டு வேரியபிளில் ரெண்டுமே நான் ஈக்குவலைஸ் கொடுத்தேன்னா அது ட்ரூ ஆகிடுச்சுன்னா அந்த இதோட முடிஞ்சிடும். இல்லைனா அடுத்தது கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரையும் நமக்கு இது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அது சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஏ வந்து நான் 33 அப்படின்னு கொடுத்துட்டேன் ஒரு வேரியபிளில், அது பி வந்து 200 கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் பி கிரேட்டர் தென் ஏ அப்படின்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ, அதோட வந்து நமக்கு அவுட்புட் இதாகிடும். இதே அடுத்தடுத்து எல்ஸ் கமாண்டு இஃபல்ஸ் அப்படின்னு நம்ம போட்டு இருக்கோம்னா அது எது கரெக்டாக ட்ரூ ஆகிற வரையும் அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரூ எக்ஸ்பிரஷன் ஆயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சிடும். இல்லையா அடுத்து வந்து எல்ஸ் அதாவது ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸில் வந்து அடுத்ததுக்கு ட்ரூ, அடுத்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அது எலிஃப், அதாவது இஃப் எல்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக இல்லை எல்ஸ்ன்ற பதிலாகவே நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் எலிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 33 பி ஈக்குவல் டு 33 அப்படின்னு கொடுத்துருவோம். அதே வந்து இஃப் பி greater than a அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இல்லை எலிஃப் அப்படியே வந்து ஏ வந்து ஈக்குவலைஸ் பி அப்படின்னா இதில் எது ட்ரூ ஆகுதோ அதோட வந்து லூப் வந்து க்ளோஸ் ஆகி நமக்கு வந்து பிரிண்ட் அதாவது பண்ணிடும், அவுட்புட்டை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். இதே எல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 கண்டிஷன் இருக்குது. அதில் எந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகுதோ அதோட அவுட்புட் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா இஃப் பி greater than a அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதே நமக்கு பிரிண்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பி greater than a, அதாவது வந்து ஏ வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னா 200 இருக்குது, பி வந்து 33 இருக்குது. அப்போ லாஸ்ட்டில் வந்து ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டில் இருக்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதே ஷார்ட் அண்ட் இஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் வந்து ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா வந்து அந்த வேல்யூ நம்ம முன்னாடி இருக்கிறத வந்து அதை அப்படியே எடுத்துக்கும். இப்போ நீங்கள் அந்த 6 லைனாக ரன் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து 6 லைனாக நீங்கள் கோட் டைப் பண்ணுவோம். ஒரே இதில் ஷார்ட் ஹேண்டாக முடிச்சது, அதாவது ஒரே லைனில் முடிச்சது தான் ஷார்ட் ஹேண்ட். அதே ஷார்ட் ஹேண்ட் எஃப்எல்ஸ்னா ஸோ வந்து கண்டிஷனை பேஸ் பண்ணி 3 லைன்லேயே முடிக்குது. இப்போ 6 லைன் 7 லைன் போகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் 3 லைன்லேயே முடிக்கிறது. அதாவது வந்து கோட் நம்ம அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஷார்ட் ஹேண்ட் எஃப்னு சொல்லுவோம். அடுத்து வந்து அண்டு ஆர், அதே வந்து அண்ட் வந்து லாஜிக் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 இது இருக்குது, அதாவது ஏபிசி இந்த 3 வேரியபிள் இருக்குது. 3 வேரியபிளில் இஃப் போட்டு எனக்கு ரெண்டுமே ட்ரூ ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து ஓகே. இப்போ ஏ கிரேட்டர் தென் பி அண்டு சி கிரேட்டர் தென் ஏ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் எதுவுமே ரெண்டுமே எனக்கு வந்து ட்ரூ ஆச்சுன்னா மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போத் கண்டிஷன் ஆர் ட்ரூ அப்படின்னு வரும். இதுதான் அன்கண்டிஷன். இதே வந்து ஆரில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியபிளில் எனக்கு ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலும் பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஏ கிரேட்டர் தென் பி ஆர் ஏ கிரேட்டர் தென் சி, இதில் வந்து எது இதாகும் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பி வந்து நமக்கு இதாகிடும். ஸோ அப்போ வந்து ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆனால் கூட நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். அதுதான் ஆர். நெஸ்டட் இஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இஃப் எல்ஸில் வந்து போட்டிங்கன்னா அந்த ஒரு கண்டிஷன் அதுக்குள்ளே வந்து இன்னொரு இஃப் போட்டால் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் இந்த இஃப்குள்ளே போகும். இல்லைனா டேரெக்டாக ஃபால்ஸ் ஆகிட்டு இல்லை இது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்து அவுட்டோட நமக்கு பிரிண்ட் ஆகிடும். அதான் நெஸ்டட் இஃப். அப்படின்னா இஃப்க்குள்ளே இன்னொரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு பாடிக்குள்ளே இன்னொரு பாடி லூப்பாக பண்ணி நமக்கு நெஸ்டட் இஃப் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் வைல் லூப். வைல் லூப் எப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்ட் ஆகிடும். இப்போ ஃபாரில் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா எதுனா இஃப் கண்டிஷனில் வந்து நமக்கு ட்ரூ ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும், வயலில் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ ஈக்குவல் டு 1 நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் ஒரு வேரியபிளில். அதே வயல் ஐ வந்து லெஸ் தென் அப்படின்னு 6 அப்படின்னா எனக்கு அது வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே போகணும். அதே பிரிண்ட் ஐ கொடுத்தோன்னா ஐ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னா வச்சுங்களேன் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1ன்னு வரும். அதாவது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1லேருந்து நமக்கு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே பிரேக் கீவேர்டு என்னன்னு வச்சிங்கன்னா வந்து அது மாதிரி 1லேருந்து 6 வரையும் போகிறத வந்து எனக்கு பிரேக் பண்ணிடும், கட் பண்ணிடும். அது வரையுமே எனக்கு பிரிண்ட் ஆகிடும். எப்படின்னா லாஸ்ட்டாக எனக்கு 3ஓட நிறுத்திட்டோம், 3க்கு மேலே எனக்கு இது பண்ண, அதுதான் பிரேக்
அப்படின்னு சொல்கிறத கீவேர்டு யூஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருப்போம். அதே கன்யூனா 0லேருந்து எனக்கு வந்து 6 போகக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணாது, அடுத்து 4, 5ன்றதை நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதான் கன்யூ. பிரேக்குன்னா அந்த ஒரு போகாமல் பிரேக் பண்ணிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடும். கன்யூனா அந்த ஒரு வேல்யூ மட்டும் விட்டுட்டு அடுத்து வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு வைல் லூப் நம்ம இது பண்ணிட்டோம், டெஸ்ட் கண்டிஷன் ரன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்போ 1ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு, திரும்ப டெஸ்ட் கண்டிஷன் அடுத்து போவோம், அடுத்து 2 பிரிண்ட் பண்ணோம், அடுத்து 3 பிரிண்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து லாஸ்ட்டாக எதுவரையும் கொடுத்தா 6. அப்போ வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே எனக்கு இல்லை அப்படின்னா அப்படியே லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். அதான் வந்து வைல் லூப். அடுத்து வந்து பைத்தானோட ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆரம்பித்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அது வரையும் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த கோட் நீங்கள் அந்த கோடையும் பிளாக் லைன் பார்த்து பிடிக்கும். இப்போ வந்து ஃப்ரூட்ஸ், அந்த ஃப்ரூட்ஸுன்ற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, செரி. இப்போ எக்ஸுன்றதில் நம்ம ஒரு கொடுக்குறோம், வேறு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து லாஸ்ட் எலமெண்ட், அதாவது வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்க எலமெண்ட் வரையும் லாஸ்ட் வரையும் பிரிண்ட் ஆகிடுச்சான்னு அந்த பாடிக்குள்ளேயே செக் பண்ணிவிட்டு அது முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக லூப் எக்ஸிட் ஆகிடும். இப்போ வயலில் வந்து இது வரையும் போயிட்டே இருந்தால் அது போயிட்டே இருக்கும். ஆனால் ஃபாரில் வந்து இவ்வளோ தான் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா அந்த வேல்யூஸில் மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பிரேக் கன்யூ இருக்குது. இப்போ வந்து எனக்கு பனானாவோட எனக்கு பிரேக் பண்ணிவிடு அப்படின்னா ஆப்பிள் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அதே கன்யூன்னா இப்போ பனானா தாண்டி எனக்கு வந்து ஆப்பிள் செடியை மட்டும் 2 பிரிண்ட் பண்ணும். இதே வந்து ஃபார் லூப் வந்து ரேஞ்ச், இப்போ வந்து x in 6னா எனக்கு வந்து 0ஸ்லேருந்து எனக்கு பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தோம், அதுவே 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே வந்து ஃபார் x in range 6ன்னு கொடுத்து எல்ஸ் கொடுத்தனா அந்த முடிஞ்ச பிறகு எனக்கு ஃபைனலி அதுவே வந்து ஃபைனலி ஃபினிஷ் எனக்கு வந்து அது முடிச்சு கொடுத்துரும் அதுவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அது வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ கன்ஃபியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.